கக்கா தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ வாங்க ப்ரோ, இதான் ஆக்சிடென்ட்டுங்க. Glock pop drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round, gripping Uzi, spitting loogies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking roofie by the pound. And the hoopty finna bounce. ஸ்ரீஃபே இதான் ஆக்சிடென்ட்டுங்க. பாடி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நல்லா. பாடுங்க உம்மால ஐயோ சரியான குத்திருக்கான் பிஎஃப். இப்போதான் ப்ரோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஓ கர்நாடகா வண்டி ஜீப்பு. சே சரியாக வந்து குத்திருக்கானுங்க. பாவம் ஆளுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது பிஎஃப்ஏ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. நல்லா தாமதம் குதிச்சிட்டு ஜாலியாக வந்தோமா, இதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நடு ரோட்டில் அந்த கல் இருக்குது. குத்தில் பாருங்க எப்படி கிடக்குன்னு. ஓ சரியான குத்திருக்கான். டயரே உடஞ்சிருச்சு பிஎஃப்ஏ. அந்த ஃப்ரண்ட்டு வீலே உடஞ்சிருச்சு. பாவம் அவருக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிஎஃப்ஏ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்க, அதனால் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகவே இருக்குது. பசங்களாம் வண்டி எடுத்து சும்மா டர்ரு பொருன்னு போயிட்டுருக்கிறாங்க. ஐயோ நம்மளுமே கொஞ்சம் வேகமாக தான் பிஎஃப் போகிறோம், கொஞ்சம் குறைச்சிக்கணும். காரை நினச்சா தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பான். இந்த ஆம்புலன்ஸ் போது பாருங்க உங்கள் உம்மால. ஷோ போட்டிருப்பாங்க. பிஎஃப் ரொம்ப சேஃப்டியாக தாங்க பிஎஃப் போகணும். ரோடெலாம் சும்மா கண்ணாமலாம் தான் இருக்குது. ரொம்ப சேஃப்டியாக போகணும் பிஎஃப். அதே மாதிரி உங்களோட பைக்கு என்ன ப்ரோ மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுருந்தீங்க. பாருங்களேன், ஆவரேஜ் ஃபியூலு வந்து உங்களுக்கு வந்து 32 தான் காமிக்குது. வந்து காலையில் நான் விரட்டிட்டு தாங்க வந்தேன். ஒரு 110 115 அப்படியே தான் வந்தேன். ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு 200 கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒரு 200 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 தான் பிஎஃப் விரட்டிட்டு வந்தேன். சரியான விரட்டிட்டு வந்தேன். எங்கேயுமே நிற்க வேறு இல்லை. அதுதான் அதில் ஹைலைட்டு. அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 காமிக்குது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து சிட்டியில் ஓட்டினீங்கன்னா ஒரு 35 கொடுக்கும் பிஎஃப். 220 35 கொடுக்கும். நீங்கள் ஒரு ஹைவே எடுத்துட்டிங்கன்னா ஒரு 40 கொடுக்கும் பிஎஃப். கண்டிப்பாக 40 கொடுக்கும். ஒரு 70 80 90க்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 கன்ஃபார்மாக கொடுக்கும். யோ நேரம் தூக்கியிருப்பையா உன்னைய தூக்கியிருப்பேன். நேரம் டயர் இப்படி போயிட்டு இப்படி வருது. என் வண்டியை மோட்டோ ஓட்டுறாப்புல. நம்ம மோட்டோ வண்டி நம்ம ஓட்டுறோங்க. இதே நம்ம 220 ஓட்டி பழகிட்டோன்னா இது சடனாக இழுக்க மாட்டேது பிஎஃப். 210 சடனாக இழுக்கும். இதோட பிரேக்கிங் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ எம்டி சவுண்டு நல்லா இருக்குங்க. அப்படியே ஏறுது அப்படியே. பசங்களை காணா. ஐயோ ஆனந்தமே பசங்களை இப்போ காணவே. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ஆர்எஃபோட ரூம்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். மனுஷன் கிளம்பிட்டாருங்க. ஒன்றும் புரியல பிஎஃப். இப்போ வந்து எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பழனி ரூட் எடுத்து தான் போகிறோம். பழனி திருச்சி. நம்ம அந்த வண்டியோட மாடிஃபைலாம் முடிச்சுட்டு ரூமில் வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். நான் என்ஆர்எஃப் மோட்டோ பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வந்து நம்ம வீட்டு சொன்னார்களுக்கு தான் போகிறோம். இப்போ எப்படி போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஏஆர்எஃப்ங்கிறவர் அப்புறம் என்ஆர்எஃப் வந்து மொத்தம் 3 பேரும் பழனி ரூட் எடுத்து போகிறோம். பிஎஃப் கொஞ்ச நேரம் இந்த கடையில் தான் வந்து சும்மா டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். டீ குடிச்சா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேங்க. ரொம்ப உடம்புலாம் கொஞ்சம் மாதிரி அசதியாக இருந்துச்சா, அதை நான் என்ஆர்எஃப் ப்ரோ ஐஆர்எஃப் எல்லாம் இந்த ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ப்ரோ போகலாமா? கேப் மூடி இருக்கு. கேப்பு மூடி இருக்கு. எடுக்கலையா? சரி ஓகே பிஎஃப் அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம். ஃபோட்டோ எடுக்கிறாங்களா?
சூப்பர் சூப்பர். எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லு தெரியல. ப்ரோ வாங்க ப்ரோ. பார்த்து போயிட்டாங்க. சொன்னோன்னே மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் பார்த்து போயிட்டாங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே. இந்த மாதிரிலாம் இது பண்ண கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பிஎஃப்ஏ பசங்க டீ குடிக்க போகிறாங்க போல். வரும்போது நிறையா க்ளோஸ் காலுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் ஒரு பேரி காலில் விட்டுருப்பேன். சேஃப்டியாக தான் பிஎஃப் ஓட்டணும். என்ஆர்எஃப் ஒரு காருக்காரன் கொடுக்க வந்துட்டான் போட்டுன்னு. அதில் டீ குடிச்சிட்டு அவரோட கிளம்புவோம். பிஎஃப்ஏ இங்கே தான் அந்த காலில் தான் டீ குடிச்சிட்டு இருந்தோம். இது கரூர் டோல்கேட் தாண்டி இந்த இடத்துல டீ குடிச்சிட்டு இருந்தோமா. நானே என்ஆர்எஃப் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். அந்த அண்ணன் வந்தாங்க. இங்கே பாருங்க வண்டியை வெயிட் அடிச்சு காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க. பிஎஃப்ஏ இது அப்பாச்சி 200 இது. பாருங்க லைட் செட்டப்பும் வேறு மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க. டாப் பாக்ஸ்லாம் வச்சு பின்னாடியே லைட்டு தான். இண்டிகேட் எப்படி செட் பண்ணிக்கிறாங்க பாருங்களேன். இங்கேயும் இண்டிகேட்டு, அங்கே லைட்டு, இந்த மேலே 2 லைட்டு. பாடி செமையாக இருக்குங்க. யூடியூப் சேனல் நேமு. இன்ஸ்டாகிராமில் பார்த்துங்க. பிஎஃப்ஐ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? முன்னாடி சூப்பராக இருக்கு. நான் தரமாக செஞ்சுக்கிறீங்கண்ணா. வேற மாதிரி நினைக்கிறேன். அண்ணா உங்கள் பேர் என்ன? சக்தி. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சக்தியாக இருக்குண்ணா வண்டி. அடி புள்ளியாக இருக்குது. ஓகேண்ணா சேஃப்டியாக போயிட்டாங்க. நான் ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் போடுங்கண்ணே. சத்தியமாக சொல்கிறேண்ணா இந்த மாதிரினா இருந்து இந்த மாதிரி இவ்வளோ நேரம் யார்கிட்டையுமே 7 மணி நேரம் பேசியிருக்கோம் நம்ம. விடிஞ்சிருச்சுல. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ஏதோ எதுக்கு சண்டை போட்டுட்டு இப்படியே நிற்பாங்களே விடிய அந்த மாதிரி மியூசிக்லாம் வர்ற மாதிரி இருக்குண்ணே எனக்கு. அப்பாடி கடைசியில் யார் கக்கா தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேற மாதிரிண்ணே உண்மையிலே செமண்ணே. சூப்பர்ண்ணா. திருச்சி. சரி ஓகே. ப்ரோ எனக்கு இன்னமுமே இந்த சின்ன பிள்ளையாவே இருக்குன்னு ஆசையாக இருக்குது எனக்கு. ஆமா அண்ணே பெரிய பிள்ளையாவ வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா அப்படிங்கிற கதையாக இருக்குண்ணே. பீஸ்டாம அந்த அப்பாச்சிலாம் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்ததுங்க. சரி பிஎஃப்ஐ நம்ம கிளம்ப ஆரம்பிப்போம். ஆல்ரெடி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு 12 மணிக்கு வந்தோங்க. சாரி 11:45 வந்தோம். கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் 6 இப்போ தான் கிளம்புறோம். 6:12 தான் கிளம்புறோம். இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு தாங்க பிஎஃப் இருந்தோம். என்ன தாண்டா பேசுவீங்க அப்படின்னு கேட்காதீங்க. சத்தியமாக இது தெரில. ஆனால் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க லைஃப் மேட்டர்லாம். இப்போ நீங்கள் இது மேலே ஏறி போயிருவீங்களாண்ணா? சரி ரைட்டு அண்ணா. சேஃப்டியாக போய்ட்டு வாங்கண்ணா. பாய்ண்ணா. பாய். அடுத்தது ரைட்லாம் பிளான் பண்ணுவோம். ஓகேண்ணா. சரி வட்டாண்ணே. பாய். சரிண்ணா மெசேஜ் பண்ணுறேன் போயிட்டு. சரிண்ணா. பார்த்து சரி ஓகேங்க. அப்படியே நம்ம ஜாலியாக போயிட்டுருக்க வேண்டியதான். நம்ம வீட்டுக்கு இன்னும் வந்து கரெக்டாக ஒரு 220 கிலோமீட்டர் இருக்குது நம்ம வீட்டுக்கு. சாயந்தரம் கிளம்புனது. ஆக்சுவலாக நாங்கள் எப்பயோ வீட்டுக்கு போயிருப்போம். அதான் சொன்னேன்ல கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பேசியிருக்கிறோம். நானும் அந்த அண்ணன் எல்லாம் சேர்ந்து. செமையாக இருந்ததுங்க. யாருன்னே தெரில. ஜென்ரலாக அவங்க டீ குடிக்க வந்தாங்க. ஓகேவா பிஎஃப்ஏ டீ குடிக்க வந்தாங்க. அப்போ அப்படியே வந்து பழக்கமாயிட்டேன் பிஎஃப்ஏ. தெரில என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தோம் பிஎஃப்ஏ. லைஃபு யூடியூப்பு அது பார்த்தீங்கன்னா நிறையா சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ஆர்எஃப் ப்ரோ வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. உண்மை நம்ம திருச்சி வந்து ரீச் ஆகிட்டு திருச்சிலேருந்து கிளம்புறோம். இப்போ வந்து நம்ம ஐஆர்எஃப் வந்து இப்படி இந்த ஹைவே எடுத்து புதுக்கோட்டை போயிடுவார். நானும் என்ஆர்எஃப் வரையும் தான் வரோம். செம்னார்குள்ளே வருவார் நினைக்கிறேன். அவர் ஆக்கூர் போய் போகிறாரா எப்படின்னு தெரில. ஓகே ப்ரோ போகலாம். ஓகே ப்ரோ சேஃப்டியாக போய்ட்டு வாங்க. ஓகேவா? போய்ட்டு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ. பார்த்து போய்ட்டு வாங்க. பாய். போய்ட்டு வரேன். அவரோட டைம் பார்த்தீங்கன்னா வந்து 7:30 மணி ஆயிடுச்சு. மை காட். இன்னும் வந்து வீட்டுக்கு வந்து 160 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டாக 160 கிலோமீட்டர் இருக்குது என் வீட்டுக்கு. என்ஆர்எஃப் வந்து அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போனோம் அவர் வீட்டுக்கு. இப்போ வேற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் ஓகே பிஎஃப்ஏ போக கண்டினியூ பண்ணுறேன். என்ஆர்எஃப் வந்து இதோட இப்படி பிரிஞ்சு அவர் காரைக்கால் போயிடுவார். இந்த ரூட்டில் காரைக்கால் போயிடுவார். நம்ம வந்து அப்படியே நேராக போய்டுவோம் பிஎஃப்ஏ. அப்படியே நிப்பாட்டுங்க. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க. ஓகே ப்ரோ பாய். மனுஷன்
வேற மாதிரி பேசுகிறாருங்க. தெய்வமே பார்த்து பத்திரமா போகணும். பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு மனுஷன் கால் பண்ணணும் எனக்கு. ஓகே பிஎஃப்ஏ, பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கரெக்டாக வந்து இன்னும் 42 கிலோமீட்டர் இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேன், சும்மா டிக்டாக்கில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. என்னமோ 50,000 ஃபாலோவர்ஸ் வந்தது என்னமோ தெரில, அதை டிக்டாக்கை பேங்க் பண்ணிட்டானுங்க. அதில் உள்ள அப்படியே அழுதுட்டேன், என்னடா அது இவ்வளோ ஃபாலோவர்ஸ் போயிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது வீடியோ எடிட் பண்ணி போடுறது அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன், ஏதாவது விளையாட்டுத்தனமாக. அப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அப்புறம் வீடியோ போட ஆரம்பித்தேன். அப்புறம் பாதிலே கொஞ்சம் குடும்ப சூழ்நிலையில் பாதிலே நிறுத்திட்டேன். அப்புறம் மறுபடியும் ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக வரல. சரி நம்ம செய்கிறதுன்னு செஞ்சுட்டோம், கொஞ்சம் ப்ராப்பராக செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோப்ரோ சேனலில் வாங்கி அதை டியூ கட்டி அதை அப்புறம் வீடியோ எடுத்து போட்டு இப்போ பாருங்க ஐயா நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோன்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், என்ஆர்எஃப் கூட நான் இப்போ ரைடு பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது இது ஆக்சுவலாக இது ஒரு சின்ன ரைடு தான். அவரோட பைக் டெலிவரி எடுத்துருக்கிறாரு, அவர் கூட நம்ம ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஓகேவா, இதுதான் அவரோட கான்செப்ட்டு. ஒரு வயசு கம்மி தான் என்ஆர்எஃப்க்கு. இருந்தாலும் அவ்வளோ பெரிய மனிதன் வந்து என்கிட்ட வந்து சாதாரணமாக பேசுகிறாரு. எல்லாருக்குமே ஒரு பிஎஃப்ஏ நம்ம வந்து ஒரு மண்டக்கடன்னு இருக்கும். ஓகேவா, அதாவது ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மண்டக்கடம் இருக்கும். அது பேசுகிறதுல தெரியும். ஆனால் இந்த மனுஷன்கிட்ட என்னமோ நார்மலாக பேசுகிறார் பிஎஃப்ஏ. மண்டக்கடம் மாதிரியே தெரியல, சுத்தமாக ஹெட் வெயிட்டே இல்லை இவர்கிட்ட. அவட நார்மலாக நம்ம காலேஜ் பசங்க என்ன மாப்பிள்ளை வச்சா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுவோம்ல, சரி அந்த மாதிரி பேசுகிறாரு என்ஆர்எஃப். ஆனால் வேற மாதிரிங்க மனுஷன். நான் என்னமோ நினச்சேன், ஆனால் இவர் கூட இன்னும் அடுத்தடுத்துல நிறையா ரைடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஓகே பிஎஃப்ஏ, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். நான் வந்து 2 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு. பிஎஃப்ஏ சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் நம்ம ரைடர் அட் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்போம் பிஎஃப்ஏ. ஓகே பிஎஃப்ஏ, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பை பை, டேக் கேர், பாய். Goofy, I be SC smoking Goofy by the pound. In the Goofy finna bounce.